நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு வீரர்கள் ஒவ்வொருத்தராக இப்போ நம்ம சென்னையில் வந்து லேண்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு ஒரு ரீசெண்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. குறிப்பாக ஒரு முக்கியமான வீரர், முதல் வீரராக நம்ம சென்னையில் வந்து லேண்ட் ஆக போகிறாரு. யார் அந்த வீரர், மற்ற வீரர்கள்லாம் எப்போ வர போகிறாங்க, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் 2025 ஐபிஎல்லில் நம்ம டூபைக்கான பவுலிங் வாய்ப்பு கன்ஃபார்மாக நம்ம சிஎஸ்கேல வந்து கிடைக்க போகுது. இப்போ அதுக்கான தீவிரமான பயிற்சியிலையும் வந்து ஈடுபட்டு இருக்காரு. பயிற்சியில் என்னென்ன சம்பவத்தை பண்ணுறாரு, என்ன காரணமாக இவருக்கான பவுலிங் வாய்ப்பு வந்து கிடைக்க போகுது, இதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலனா லைக் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம டூபையை பார்த்துடலாம். டூபை இப்போதைக்கு பேட்டிங்கில் செம ஃபார்மில் வந்து இருந்துட்டு இருக்காரு. பயிற்சி ஆட்டத்திலும் நிறைய சிக்ஸர்லாம் வந்து அடித்து பறக்க விட்டுட்டுருக்காரு. ஸோ இப்போதைக்கு டூபையோட பேட்டிங்கில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பட் பார்த்தீங்கன்னா பவுலிங்கான வாய்ப்பு வந்து அவருக்கு தொடர்ந்து நம்ம சிஎஸ்கேல வந்து கிடைக்கிறதில்ல. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அவரை வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சீசன் அப்படி இருக்க போகிறதில்ல. அவருக்கான ஃபுல் பவுலிங் வாய்ப்பையும் நம்ம சிஎஸ்கே வந்து கொடுக்க போகிறாங்களாம். அதுக்கான பயிற்சியில் நம்ம டூபே ஃபுல்லாக வந்து ஈடுபட்டுருக்காரு. பேட்டிங்கை விட அதிக நேரம் இப்போ பவுலிங்கில் தான் வந்து பயிற்சியில் ஈடுபட்டுருக்காராம். இப்போதைக்கு டூபையை பற்றி தெரியும், சிஎஸ்கேல ஒரு ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் தான் வந்து இருக்க போகிறாரு. ஸோ இதன் காரணமாக தான் இப்போ இவருக்கான பவுலிங் வாய்ப்பை நம்ம சிஎஸ்கே வந்து கொடுக்க போகிறாங்க. இப்படி வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா இந்திய அணிலையும் வந்து அதிக வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையெல்லாம் நம்ம சிஎஸ்கே இப்போ இவரை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டூபே 2025 ஐபிஎல்ல இருந்து ஒரு புதிய ரோல் வந்து பண்ண போறாரு. ஃபுல் ஆல்ரவுண்டராக இருக்க போறாரு. எனக்கு தெரிஞ்சு பவுலிங் பேட்டிங் அப்படின்னு ரெண்டுலையுமே ஒரு சம்பவத்தை பண்ண போறாரு நம்ம டூபே. அடுத்து நம்ம சிஎஸ்கேவில் வந்து லேண்ட் ஆக போகிற வெளிநாட்டு வீரர்களை பார்த்துலாம். நம்ம சிஎஸ்கேல மொத்தம் 7 வெளிநாட்டு வீரர்கள் இருக்காங்க. நம்ம கான்வே, ரச்சன் ரவந்தரா, அது மட்டும் இல்லாமல் ஷாம் கரன், ஜெமி ஓட்டன், நேத்தன் எலிஸு, நூர் அகமது, நம்ம பத்திரனா அப்படின்னு இந்த 7 பேர் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வீரர்கள் இன்னும் யாருமே வந்து நம்ம சென்னையில் லேண்ட் ஆகலை. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. நம்ம சிஎஸ்கேக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் இதை பற்றின அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நாளை இல்லைனா நாளை மறுநாள்லேருந்து நம்ம சிஎஸ்கேவில் வெளிநாட்டு வீரர்கள் ஒவ்வொருத்தராக வந்து லேண்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசெண்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கான்வே, அது மட்டும் இல்லாமல் ரச்சன் ரவந்தரா, இவங்க 2 பேரும் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம். சாம்பியன் டிராஃபி ஃபைனல் வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டுருக்கு. மறுபக்கம் நம்ம ஷாம் கரன், நேத்தன் எலிஸு, அது மட்டும் இல்லாமல் ஜெமி ஓட்டன், நூர் அகமது அப்படிங்கிற இந்த முக்கியமான வீரர்கள் எல்லாருமே நாளையிலேருந்து வந்து சென்னையில் லேண்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. முதல் வெளிநாட்டு வீரராக யார் வந்து லேண்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற நம்ம பத்திரனா, இவர் தான் வந்து முதல் வீரராக வந்து லேண்ட் ஆக போகிறாரு. ஸோ இப்போதைக்கு வந்து லேண்ட் ஆகி உடனே வந்து பயிற்சியை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போதைக்கு நம்ம பத்திரனா முதல் ஆளாக வந்து வர போகிறாரு. மற்ற வீரர்கள் எல்லாருமே இந்த வாரம் எண்டுக்குள்ளே வந்து கன்ஃபார்மாக வந்து ஜாயின் ஆயிடுவாங்க. இந்த வாரம் எண்டுலேருந்து எல்லா வீரர்களுமே ஒரு தீவிரமான பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சம்பவம் லோடிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சிஎஸ்கே ஓவர்சீஸ் பிளேயர் வந்து சென்னையில் லேண்ட் ஆக போகிறதா இருக்கட்டும், நம்ம டூபைக்கு பவுலிங் வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.